சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நான் உங்கள் சிவனடியன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் மலைக்கு மேலே இருக்கிற கோட்டைக்கு தான் வந்திருக்கோம். ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு வர்றதுக்கு. படிக்கட்டுகளை தாண்டி கடந்து வந்தாச்சு. பெரிய பெரிய பாறைகள்லாம் இருக்குது இந்த இடத்துல. தூரம் தான் இருக்குது நம்ம அந்த கோட்டைக்கு போகிறதுக்கான வழி. ஸோ ரொம்பவே மூச்சு வாங்குது, கஷ்டமாகவும் இருக்குது, நடக்க முடியல. பாறை எல்லாமே அங்கேருந்து மேலேருந்து கீழே விழுந்ததாகவும் இங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். இதான் கிருஷ்ணகிரி. பாருங்கள் அந்த வியூ எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஃபுல்லாக படிக்கட்டு தான், பாறை படிக்கட்டுகளும் இருக்குது, சில இடத்துல குகை வழிகளும் இருக்குது. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. கோட்டைக்கு மேலே பாதி தூரத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர், சிவலிங்கம், நந்தி பகவான் ஒரே பாறையால் செய்யப்பட்டிருக்காங்க. இதுதான் இந்த கோட்டையோட மலைக்கு மேலேருந்து வர ஒரு பாறை. ஸோ இந்த பாறையில் தான் இந்த சிவலிங்கத்தையும் விநாயகர், நந்தி பகவான் எல்லாரையுமே இதே இடத்துல செதுக்கியிருக்காங்க. அது அந்த காலத்தில் மன்னர்கள் ஆட்சியில் இது வந்து செய்யப்பட்டதாகவும் இங்கே இருக்கிற கல்வெட்டில் வந்து சொல்லியிருக்கு. பாறை படிக்கட்டுலாம் முடிஞ்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டுகள்லாம் இருக்காது, எல்லாமே சிதிலமடைஞ்ச நிலையில் தற்காலிகமாக வைக்கப்பட்டுள்ளது. ஸோ கண்டிப்பாக வரவங்க இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக வரணும். நம்ம ரொம்ப கிட்டத்தில் வந்துட்டோம். நம்ம வந்த நேரம் காலை 11:30 மணி. நல்லா உச்சி வெயில், ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பாருங்கள் எல்லாமே குண்டு கற்களால் போட்டு வச்சுருக்காங்க. ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. பார்த்திங்கன்னா இந்த மலையில் ஒரு குழி மாதிரி ஒட்ட வடிவமாக அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கிறதுக்காக தூழ தண்ணீர், மழை நீர் தான் இது எல்லாமே. ஸோ இதுலேருந்து கசிஞ்சு தான் கீழே போயிட்டுருக்கு. ஸோ தண்ணி எடுத்துகிட்டு வரலாம், கண்டிப்பாக அங்கே குடிச்சிக்கலாம். ரொம்பவே கஷ்டம். நான் ஃபஸ்ட் டைம் வந்ததுனால கண்டிப்பாக என்னால் முடியல. பயணம் ரொம்பவே கடினமானதாக சொல்லலாம். உண்மையாகவே முடியலை. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். படிக்கட்டுகள் கடந்து வரும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. படிக்கட்டுகள் இல்லை அந்த இடத்துல, பாறை படிக்கட்டுகளில் போகிறதுனால ரொம்பவே கஷ்டம். பாருங்கள் அந்த கிருஷ்ணகிரி வியூவை பாருங்கள். இதுதான் பின்னாடி இருக்கிற வியூ. இதை கொஞ்சம் தூரம் இந்த தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் இந்த கோட்டை இருக்குது. ஸோ எனக்கு இந்த பருவதமலை ஏறும்போது கூட எனக்கு இந்த அளவுக்கு ஒரு கஷ்டம் இல்லை. கண்டிப்பாக இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, உண்மையாகவே முடியல. வரும்போது எல்லாருமே தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. முக்கியமாக கிட்ட வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இந்த கல்லில் நடந்து வர பாதைகளும் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இந்த பாறையிலேயே நடந்து போகிற ஒரு வழி தான் இது. ஸோ இந்த சுவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா 1960 மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு செங்கல் சுவர். கண்டிப்பாக இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கலாம் அப்படின்றதான் சொல்லுது. சுமார் 1957 அந்த ரேஞ்சில் தான் இந்த சுவர்கள்லாம் கட்டியிருக்காங்க. பாருங்கள் நம்ம வந்த வழி தான். கீழே தெரியுது எல்லாமே கிருஷ்ணகிரி. உண்மையாகவே ரொம்ப கஷ்டம் அந்த மலை ஏறுறதுக்கு. கண்டிப்பாக எல்லாருமே இந்த கோவிலுக்கு வரணும். மேலே வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம் காட்சி அளிக்கிற அப்படின்ற ஒரு தருணத்தினால தான் நானே இந்த மலையை கடந்து வந்துட்டுருக்கேன். நல்லா மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால இந்த கிருஷ்ணகிரியில் நல்லா பசுமையாக பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் தூரத்துலே இங்கே ஒரு சிவன் குகை ஒன்று இருக்குது. இதுதான் அந்த குகை. ஸோ இதுக்குள்ளே நம்ம போக தேவைன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய நாகப்பாம்பு ஒன்று இருக்கிறதாகவும் இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக உள்ளே போக தேவையில்ல. ஸோ வெளியிலேருந்தே பாருங்கள். ஸோ முயற்சி எடுக்கிறவங்க கண்டிப்பாக உள்ளே போயிட்டு வரலாம். மேலே எந்த ஒரு காலகட்டத்திலுக்கும் இல்லாத காலகட்டத்தில் இந்த வெள்ளை சுண்ணாம்பில் வச்சு கட்டிடக்கலையை உருவாக்கிய ஒரு இதுதான் அங்கே பார்க்குறோம். ஸோ தஞ்சை பெரிய கோவில் எந்த மாதிரி இருக்கோ அதே போல் தான் இங்கேயும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் பாருங்கள். கோவில் கிட்ட வந்தாச்சு. ஸோ இங்கே தான் வந்து மன்னர்கள் ஆட்சி செஞ்ச இடம். பாருங்கள் ரொம்ப பசுமையாக இருக்குது போகவே. ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிவன் கோவிலில் துவார பாலகர்கள் தான் இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா
மிகப்பெரிய 2 தூண்கள், அதற்கு பின்னாடி 2 தூண்கள் வச்சுருக்காங்க. இது எல்லாமே குகை தான். ஸோ நம்ம இதுக்குள்ளே போக தேவையில்ல, நம்ம தனியாக வந்திருக்கோம். ஸோ அதனால் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். நமக்கு என்றைக்குமே சிவன் கூட துணை இருப்பார், என் அப்பன் ஈசன். ஸோ நம்ம கிட்டத்தில் வந்தாச்சு. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாறை கற்கள். ஸோ இந்த பாறை கற்களை உடைச்சி தான் ஸோ இங்கே வரி வரியாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கற்களை கட்டி தான் இந்த கோட்டை மாதிரி உருவாக்கியிருக்காங்க. தஞ்சை பெரிய கோவிலில் கட்டிட கலையை விட இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. எந்த ஒரு சிமெண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் ஸோ அப்படியே ஒட்டப்பட்ட நிலையில் தான் இருக்குது. ஸோ மலையை நெருங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதைகள் ரொம்ப நெருங்கிக்கிட்டே வருது. ஸோ நம்மளால் போக முடியாத ஒரு நிலை ஏற்படும். ஸோ கண்டிப்பாக இது கையில் ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி எடுத்துக்கோங்க, பாதுகாப்பு சாதனம் மாதிரி ஏதோ குச்சி மாதிரி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக மேலே போகலாம். வந்தாச்சு, யாருமே கிடையாதுங்க. இங்கே பாருங்கள், பெரிய பெரிய கற்கள் ஏதோ சிலை வடிவமைப்பதற்காக இங்கே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஸோ அப்படியே சிதிலமடைஞ்ச நிலையில் தான் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து இதை ஏதோ செய்கிறதுக்காக இதை வந்து எடுத்துகிட்டு செல்ல முயன்றிருக்காங்க. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகலை, கைவிடப்பட்ட நிலையில் தான் இருக்குது. நம்ம அந்த படிக்கட்டு இல்லாத ஒரு காரணத்தினால ஸோ இந்த பாறையில் கண்டிப்பாக கிரிப்போடு தான் நடக்க முடியும்னு நினைக்கிறேன். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த கஷ்டமான தருணத்துலேயும் நம்ம அந்த மலைக்கு மேலே வந்தாச்சு. இதோ தெரியுது பாருங்கள், இதுதான் அந்த கோட்டை. அந்த காலத்தில் எதிரிகளை அழிக்கிறதுக்காக யூஸ் பண்ண ஒரு கோட்டையாக சொல்கிறாங்க இது. இன்னும் பக்கத்தில் பீரங்கிகள்லாம் வச்ச ஒரு இடம் இருக்குது. ஸோ ரொம்ப சிதிலமடைஞ்ச நிலையில் காணப்படுது இந்த கோட்டை. நீங்கள் பார்க்குறது தான் அந்த கோட்டை பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இந்த கோவில் சோலார் லைட்டாக வச்சு வழிபட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதுதான் அந்த கோட்டை பாருங்கள். ரொம்ப சிதிலமடைஞ்ச நிலையில் காணப்படுகின்ற இந்த ஒரு கோட்டை. இது வந்து இங்கே கிருஷ்ணகிரி போலீஸ் கண்ட்ரோல் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அபாய பலகை போட்டு வச்சுருக்காங்க. தமிழ்நாடு அரசு அப்படின்ற அபாய பலகம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோட்டையை உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு கோட்டை தெரியுது. ஸோ இந்த கோட்டையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிதிலமடைஞ்ச நிலையில் தான் இருக்குது. வாங்க அந்த கோட்டைக்குள்ளே போவோம். எல்லாமே வெள்ளை சுண்ணாம்பு கற்களால் தான் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு இது வரைக்கும் ஒரு கோட்டைக்கு பாலடைஞ்ச ஒரு கோட்டைக்குள்ளே போகிற வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கல. ஸோ அந்த கோட்டைக்குள்ளே போவோம். இன்றைக்கி ரொம்ப ஒரு மெய்ச்சிலிக்க வைக்கிற ஒரு நிலையில் தான் இருக்கேன். ஸோ பாருங்கள், எல்லாமே வந்து குண்டு கற்களால் தான் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த எல்லாமே வந்து தூண்களால் தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு தூண்கள் தான் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அந்த தூண்கள்லாம் எங்கே காணாமல் போயிடுச்சுன்னு தெரியல. ஸோ ரொம்பவே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ தெரியுதுங்களா, அந்த கோட்டையோட சுற்றுப்பாதைகள்லாம் பாருங்கள். ஸோ இங்கேருந்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் 1960-62 அந்த காலகட்டத்தில் ஸோ இங்கேருந்து தான் எதிரிகள் எந்த பக்கம் இருந்து வராங்க அப்படின்றத வந்து பார்க்கறதுக்கான ஒரு இடமாக அதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க போவோம். ஸோ இந்த சின்ன வழியை, இந்த சிறிய பாதையில் உள்ளே போனாவே இன்னொரு கோட்டை வரதா சொன்னாங்க. வாங்க போவோம். ஆமாம், இங்கே ஒரு பெரிய கோட்டை ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே ரொம்ப காலத்து கோட்டையாக இருக்கும். சிறிய சிறிய ஓட்டைகள் எதுக்காக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எதிரிகளை எங்கேருந்து வராங்க, எப்படி வராங்க அப்படின்றது பார்க்குறதுக்காக. ஸோ இந்த சுவர்கள் அனைத்து இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா சிறிய சிறிய துளைகள் போன்று அமைச்சிருக்காங்க. அந்த காலத்தோட மன்னர்களுடைய வடிவமைப்பு பாருங்கள். மிகப்பெரிய மதில் சுவர் இதுதான். அந்த கிருஷ்ணகிரி கீழே இருந்து பார்க்கும்போது மிக பெருசாக தெரிகிற ஒரு தடுப்பு சுவர் இதுதான். ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. இதுதான் அந்த கோட்டையோட வடிவமைப்பு. அது தெரியுது பாருங்கள், இதுதான் கோட்டை. ஸோ ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு காட்சியாக இருக்குது. ஸோ இந்த வழியில் போயிட்டு தான் மன்னர்கள் வந்து எதிரிகள் எந்த சைட்லேருந்து வராங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு வழி தான் இது.
ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பள்ளமாக இருக்குது. ஸோ ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கீழே விழுந்துருவோம். ஸோ போக வேண்டாம். பாருங்கள், அந்த கிருஷ்ணகிரி வியூவை பாருங்கள், அப்படியே தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக. ஸோ இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா மகாராஜா கடை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கேக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் சில மன்னர்கள் வந்து அங்கேயும் போயிட்டு சில கோட்டைகளை வடிவமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு இருக்குது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ராயக்கோட்டையிலே வந்து பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான் ஆட்சி செஞ்ச ஒரு இடமா வந்து 1979 திப்பு சுல்தான் ஆட்சி செய்தவர் வந்து ராயக்கோட்டை. ஸோ இந்த கோட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சி கோட்டையோட இது ரொம்ப பெரிய ஒரு கோட்டையாக இருக்குது. ஸோ பாதைகள் கடந்து போயிட்டே தான் இருக்குது. ஆனால் எந்த பக்கம் போகுதுன்றது ஒரு தெரியல. இந்த சைடில் ஒரு குகை ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அந்த குகை எந்த இடத்துல இருக்குதுன்றது எனக்கு தெரியலை. யாரும் அந்த இடத்துல சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. ஸோ கண்டிப்பாக நம்ம போகணும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு சாட்டர்டே சண்டே அந்த டைமில் தான் வந்து இங்கே வந்து வருவதாகவும் சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து இப்போ நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். அந்த கோட்டைக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். ரொம்பவே ஒரு பயமாக இருக்குது. யாரும் இல்லை. மன்னர்கள் ஆட்சி செஞ்ச ஒரு இடம்னு சொல்கிறாங்க. ஸோ யாருமே இல்லை. ஒரு தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில் தான் இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா கோட்டையிலேருந்து மலையிலேருந்து வர தண்ணியை வந்து சேமித்து வச்சு ஒரு சேகரிப்பு குளமாகவே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் கட்டிய ஒரு கட்டடக்கலையை பாருங்கள், இதுதான். ஸோ இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கக்கூடிய ஒரு இடம். இப்போ மழை பெய்தலின் காரணமாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தூய நீர் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள், இது எல்லாமே சுண்ணாம்பு கூட கிடையாது. இது சிகப்பு கலரில் ஒரு பேஸ்ட்டு மாதிரி அப்ளை பண்ண மாதிரி இருக்குது. இது எதை வச்சு இதை கட்டியிருக்காங்கன்றது இது வரைக்கும் யாராலுமே சொல்ல முடியல. அது எடுத்து பார்த்தாலும் அந்த சுண்ணாம்பு மாதிரியும் தெரியல, சிமெண்ட்டு மாதிரியும் தெரியல. எந்த ஒரு காலகட்டத்திலும் இப்படிலாம் கட்டியிருக்காங்கன்றதை பாருங்கள். ஸோ வாங்க போவோம். அப்பா, படிக்கட்டுகள் இல்லை, பார்த்து தான் இறங்கணும் நீங்கள். ஆமாம். ஸோ இந்த பக்கம் ஒரு கோட்டை இருக்குது, இங்கே ஒரு கோட்டை இருக்குது. இதை முடிச்சுட்டு அங்கே போவோம். இந்த இடத்துல கொஞ்சம் நடந்து போகிற அளவுக்கு படிக்கட்டு வசதிகள் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ மூலிகை இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு மூலிகை வாசனை வந்து பருவதமலையில் வர ஒரு மூலிகை வாசனை மாதிரி நல்லா பிரம்மாண்டமாக வருது. ஜவ்வாது வாசனை மாதிரி வருது இந்த இடத்துல. ஏதாவது இங்கே செடிகள் எதனா இருக்குதான்றது எனக்கு தெரியல. கண்டிப்பாகவே ரொம்ப ஒரு வாசனை திரவமான ஒரு பொருள் இங்கே இருக்குது. அந்த வாசனை நல்லா அற்புதமாக வருது. பாருங்கள், 2200 அடிக்கு மேலே எவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு கோட்டை இருக்குது பாருங்கள். இதெல்லாமே சிதிலமடைஞ்ச நிலையில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது எல்லாமே சிதிலமடைஞ்சு கீழே விழப்பட்ட ஒரு நிலையில் தான் இருக்குது. வாங்க மேலே போவோம். இது கீழே எப்படி போகிறதுன்னு தெரியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து பெரிய ஒரு குகை வழின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்து மன்னர்கள் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு குகை வழி. ஸோ இந்த வழியில் நம்ம போகக்கூடாது, ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைன்னு சொல்கிறாங்க. ஸோ யாரும் இது வரைக்கும் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மரணம் அப்படின்ற ஒரு தகவல் தான் மக்களால் சொல்லப்படுகிறது. ஸோ நம்ம போக தேவையில்ல. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன், அந்த வீடியோவை மட்டும் பாருங்கள். ஸோ இதுதான் இந்த கோட்டையோட வெளித்தோற்றம். எவ்வளோ ஹைட்டு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா மன்னர்கள் காலத்துலேருந்து இந்த மீன் சின்னங்கள்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க. அங்கே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இன்னும் ஒரு கோட்டை. ஸோ இப்போ இந்த கோட்டைக்கு போகிறோம். நம்ம பின்புறமாக போகிறோம் தான் நினைக்கிறேன் அந்த கோட்டைக்கு. வாங்க போவோம். வழிகள் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரே கல், இந்த பக்கம் ஒரு பாறை, இந்த பக்கம் ஒரு பாறை. அந்த பாறைக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த கால அதிசயமான நுழைவாயில் கோட்டை. இங்கே தான் வந்து மகாராணிகள் வாழ்ந்ததாகவும், இந்த பக்கத்தில் மன்னர்கள் ஆட்சி செய்ததாகவும், இந்த சைடில் வந்து குளங்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த இடத்துல கல்வெட்டுகள் எதுவுமே கிடையாது.
இங்கே இருக்கிறதுலே இந்த கோட்டை தான் மகாராணி வாழ்ந்த இடம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருந்தால் எதிரிகளை தாக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் அங்கே தான் வந்து பதுக்கி வச்சுருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அது இந்த இடத்துல தான் இருக்குது. மக்களாலையும் கண்டுபிடிக்க முடியல, யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த கோட்டையை சுற்றி இந்த அகழிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இந்த சைடு ஒரு கோட்டை இருக்குது, இந்த பக்கமும் ஒரு கோட்டை வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோட்டை. ஸோ சுற்றி 4 மூலைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் சுண்ணாம்பு கற்களை கொண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டையை அமைச்சிருக்காங்க. கருங்கற்களும் போட்டு பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இந்த பாறையிலே வந்து செதுக்கி எடுத்த மாதிரி இல்லை, செதுக்கின மாதிரி கூட தெரியல, தானாகவே உருவான மாதிரி தான் இருக்குது. ஓடைகள் போன்ற காட்சி அளிக்கும் இந்த வழிகள் எல்லாமே. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதா இந்த கோட்டை. இருக்கிறதுலே இந்த கோட்டை தான் ரொம்ப பழமையானது. சிதிலமடைஞ்ச நிலையில் இருந்தாலும் அதனுடைய கூரைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதன் மேல் அப்படியே தான் இருக்குது. ஸோ நம்ம பார்த்த கோட்டைகள் எல்லாமே சிதிலமடைஞ்ச நிலையில், உடைந்த நிலையில் தான் இருந்துச்சு. ஸோ இது மட்டும்தான் இப்போது தற்போது அப்படியே இருக்குது. சரி வாங்க அந்த கோட்டைக்குள்ளே போவோம். சிதிலமடைந்த நிலையில் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமாக பாதுகாக்கப்படுகின்ற ஒரு நிலையில் தான் இருக்குது. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா 1960 செய்யப்பட்ட ஒரு அறை தான் இது. ஸோ இந்த அறை வந்து கண்டிப்பாக பாதுகாக்கணும். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது தெரிய வர்றதன் மூலயமாக கண்டிப்பாக ஒரு சிவாலயம் இந்த இடத்துல புதுப்பிக்கிற பீரங்கிகள்லாம் பதுக்கி வைக்கிற ஒரு இடம். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து மறைஞ்சிருப்பாங்க மன்னர்கள். ஸோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி எதிரிகள்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக இது மிகப்பெரிய ஒரு பாறை, உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த பாறைக்கு உள்ளே தான் வந்து இருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் தான் வந்து இந்த பாறைகள் வந்து இருக்குது. இது உள்ளமே வந்து பார்த்திங்கன்னா மன்னர்கள் வந்து கோட்டையோட மேல் பகுதி. இப்போ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா தீபம் போடுறதுக்காக ஒரு பெரிய கொப்பரை வச்சுருக்காங்க. திருவண்ணாமலை தீபம் ஏற்ற டைமில் ஸோ இந்த இடத்துலையும் தீபம் ஏற்றதாக சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த கோட்டையோட பயண முடிவுகள் முடிந்தது. இப்போ கீழே இறங்க வேண்டிய ஒரு இதுதான்.